ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். நித்திய மகிழ்ச்சி ஊழியத்தின் சார்பாக நேபாளில புதிதாக கட்டப்பட்ட ஆலயத்திலிருந்து உங்களோடு கூட இந்த கால வேளையில தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் என்னாகமம் 6வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, இங்கு இஸ்ரவேல் புத்திரரை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்த விஷயம் இங்கு சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும்படி தேவன் மோசேயின் இடத்துல சொல்லப்பட்ட காரியமா இங்கு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன் இந்த வார்த்தையின் மூலமாய், இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாய் தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறவர். ஆபிரகாமை இந்த நாளில பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிற தேவன், நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவன். அது மாத்திரமல்ல, அவர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்கி நம் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் விரும்புகிற தேவன். இந்த வசனத்தின்படியாய் தேவன் நம்மை இந்த காலவேளையில ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்துல கால வேளையில கவலையோடு கூட இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், இஸ்ரவேலை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்குகிறவராய் இருக்கிறார். சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மேல் கிருபையாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் இனி வருகிற நாளிலும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களால நம்மை நிரப்புவது மாத்திரமல்ல, நமக்கு சமாதானத்தை கட்டளையிட்டு நம்முடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளை செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவன் தாமே இந்த ஆசீர்வாதங்களின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்க அந்த நாளில் ஆசீர்வதித்தது போல இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மோசேயின் மூலமாய் ஆரோனுக்கும் அவர் குமாரனுக்கும் கற்றுக் கொடுத்தது போல இந்த நாளில பரத்திலிருந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு மேலும் உடைய முகம் பிரசன்னமாக வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உடைய கிருபையும் சமாதானமும் ஒவ்வொரு வீடுகளில கடந்து செல்வதாக நாங்கள் செபிக்கிறோம். தூய ஆவியானவருடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளை தேற்றுவதாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விஷயம் உடைய சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட யார் சமாதானம் இல்லாமல் கவலையோடு சோர்ந்து போய் ஆசீர்வாதத்துல குறைவுபற்றவர்களாய் இருக்கிறார்களோ ஒவ்வொருவரும் இந்த நாளில் உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை, சமாதானத்தை தருகிற தேவன் கடந்து போவீராக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் இருக்கட்டும். இந்த நாள் அவர்களுக்கு ஒரு நன்மையுள்ள நாளாய் அமைய நீர் உதவி செய்வீராக. உடைய கிருபையுள்ள கருத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் மேல் கிருபையாய் இருப்பாராக. ஆமென்.